என்னடா வேணா கை நீட்டி பேசுறா வேணா சொல்றத கேளு. நீ என்னடா சொல்றது நானே கேக்குறது வேணா என்ன இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏய் சுனாப்பானா என்ன விஷயம்? அதே கருணாகா ஏமைக்குழியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். நான் கொலைகாரன் என்று உனக்கு தெரியுமா? இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? இவனுடைய கண்களால் பார்க்கவில்லை. இவன் ஒரு வார்த்தை கூறினானே அதை செவி கொடுத்து கேட்டாயா? இந்த பொறுப்போக்கு பையன் செய்த தவறை மூடி மறுப்பதற்காக ஆமாண்டா மேலே இருப்பது மூவாதேவியாம் கீழே இருப்பது ஆகாய வாணியாம் இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க நாட்டு அமைச்சர் மேலே பூமாதேவி கீழே ஆகாய வாணி. அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். காயில 1.25 பங்கு கேட்கறான். டிப்பன் காசை பாதி பங்குட்டு எடுத்து போறான். பாட்டு பாடுறான்னா பாடுறான். சித்திரப்பு வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். இந்நாட்டு அமைச்சர் சொல்வதை கேளம்மா. இந்நாட்டு அமைச்சரா? ஆமா, என்னுடைய தந்தை எதற்காக அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார்? இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. எப்படி கண்ணிமை எப்படி கட்டினதோ அதே போன்று இந்த நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் படிக்காது. இந்த நாட்டு மக்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு குறை வந்தாலும் அதை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சருடைய. ஆனா இந்த பொறுப்போக்கு பையன் என்ன வேலை செய்யறான்? பார்க்கும் பெண்களை கைப்பறிப்பதும் கொலை செய்வதும் கொள்ளை அடிப்பதும் இவர்கள் கொலை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். கொலை கொள்ளை கற்பழிப்பு. அவர் செய்ததாக சாட்சி ஏதாவது இருக்கிறதா? சாட்சியாடா? டேய் தடுமாற்றத்துடன் பேசுகின்றார். அதுவே போதும். அதுவே தெரியலையாடா இவன் பேசுறது? மடியில கணந்தா தானே. டேய் இங்க பாடா. டேய் ஆமா அது மட்டுமா? டேய் யாரு யாரு? அமைச்சர். அமைச்சரா? இந்த பொறுமோக்கு பையன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? டேய் நான் காலாளோட வேலைகள் என் எதிரே எப்படி பேசுற பாடுறா? பார்த்துட்டேன் முழு கலர் செடி போட்டுக்கிறாங்க. சனிய சகடே பட்டாசு பாலே. நான் காலாளோட வேலைகள் அதாவது நான் காலாளோட வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். இங்க பாருடா அது மட்டுமா? 50 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? 5 ரூபாய் கொடுத்த குங்குமம் வாங்கினா எங்க வைப்பாங்க? நெத்தியில திலகமாக வைப்பாங்க. அதே 500 ரூபாய் கொடுத்த செருப்பு வாங்குறோம். அது எங்க விடுறோம்? 500 ரூபாய் கொடுத்த செருப்பு வாங்கடா எங்க விடுறோம்? வாயர் படிக்கு வெளியே விடுறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை கல்யாண மண்டபத்துல நல்லா தலல வச்சு சேனாரமா நல்லா ஏமாத்தி அடிக்கிறா. இவன் எப்பேர் கொண்டவன்? இவனோ ஒரு எத்து இட எத்து இட எத்து இட எத்து இட எத்து இடா. ஓடி போடப்பா உன்னுட்டு போறியா? உன்னுட்டு போறியா? இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி காய்ச்சி குடிச்சுட்டு செத்து போயிருப்பேன். ஆமா இவன் யாரு? இவன் மிஸ்டர் எச்சலை. என்னடா மரியாதை?
பார்ப்பதற்கு வெறும் எச்சையில தான். ஆனா உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். நாட்டு மக்கள் கேட்கறாங்களோ இல்லையோ இந்த எச்சையில காதுல கேட்கறாங்க. ஏண்டா அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீ பணிபுரிச்சுட்டு வர சும்மா அடிக்கிறீங்க. வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்து வர உண்மைதாம்மா. ஆமா உண்மை உண்மைதாங்க. வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார். உங்க அப்பா வண்ட எங்க அப்பா வேலை செய்தார். உன்னாண்ட இப்ப நான் வேலை செய்தேன். உன் பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்யலாம். உன் பேத்தியாண்ட என் பேர வேலை செய்வான். உன் கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேர வேலை செய்வான். நாளைக்கு பாருங்க. ஆமா எந்த வேலையை நீங்க விளக்கமா சொன்னீங்க? அரசாங்க வேலை. அரசாங்க வேலையா? வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக இந்த அரசாங்கத்திலே வேலை செய்து வருகிறோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் கருணாகா, இப்படி வந்து கூறுகின்றேன், அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். வாய முட்றா நாயே. எச்சையில அத நாய் நக்கணையில நான் நாய் நக்கணையல. நாய் நக்கணையலையா? அட எச்சையில நான் எலினா நாயினா நக்குது. என்ன ஆடவர்தான் யாரை பற்றி என்ன பேசுறீங்க? மூட்டா வாயே, தர்மத்தின் வாழ்வு தந்தை சூது கப்பும். தர்மத்தின் வாழ்வு தந்தை சூது கப்பும். மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி தர வர்றேன். அம்பகத்துல 500 ரூபாய் குடிச்சிருவாரு ஐயா. ஒட்ட சிரிக்கி தர்மத்தின் வாழ்வு தானே எப்படியாவது இந்த நாட்டை அடைஞ்ச திருவேன். ஒரு பொட்ட சிரிக்கி பேசுற பேச்சை பார்த்தா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாளாம். அதை நெத்தியில திலகமா வைக்கிறாளாம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறாளாம். வாயர் படிக்கிறாளாம். அந்த செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டாலே. செருப்பின் சிறப்பு அறியாதவன். ஒரு செருப்பு 14 வருடங்கள் ஒரு நாட்டையே ஆண்டிருக்கிறது. ராமாயணத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் தர்மன் சூதாடினான், நாடிழந்தான், நகரம் இழந்தான், உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் இழந்தான், உடன் பிறந்த தம்பிமார்களை இழந்தான், கட்டிய மனைவி பாஞ்சாலியை பகலில் வைத்து 13 ஆண்டு கால வனவாசம் போனானே. தர்மன் என்னங்காச்சு அவ சொல்றா, அதை கேட்டுக்கிற பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்தன் விட்டு தாலி அறுத்தா, நாட்டை அடைந்த திருவேன் புறப்படுவாங்க. கொண்டாட வேண்டும் என்று உரைத்திருக்கின்றார். அதன்படி 2 விழாவும் ஒரே நிலையில் ஒற்றுமையோடு நடக்க வேண்டும். இந்த சந்தோஷமான நேரம், இந்த சந்தோஷமான ஆடி பாடி மகிழ்ந்து சென்று இந்த விழாவை கொண்டாட வேண்டும். மனைமகளும்
நவராத்திரி சிவராத்திரி கவிஞர்கள் கற்பனைகள் உருவதும் ராத்திரி ராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி மறந்தே விட்டுமே. சரி, மகனுக்கு காசு கொடுப்பது நடக்கும். எங்க போயிருப்பா? அண்ணா, அம்மா, 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 என்னம்மா தனிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்களை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கேன். எங்களை பத்தி என்னம்மா யோசனை? இந்த அருள்மொழியே இப்படியா தந்தை உரைத்தார் எங்களுக்கு. இந்த அண்ணனுக்கு மணிவிட சுட்டு விழாவும் உனக்கு பிறந்த நாள் விழாவும் கொண்டாட வேண்டும் என்று உரைத்தார். ஆமா, அதை மறந்தே போயிட்டேன். அப்படியம்மா? ஆமா. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். உங்களுடைய கருத்துல என்ன? பால் கொண்டு வந்திருக்கு. யாருக்கு? அண்ணனுக்கு. அண்ணனுக்கு நீங்க கொடுக்க போறீங்களா? ஆமா. இங்க பாருங்கம்மா, வேலையெல்லாம் செஞ்சு உங்களுடைய உடல் அயற்சியா இருக்கும். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதனால நீங்க அரண்மனைக்கு சென்று ஓய்விடுங்க. இந்த பாலை யாருக்கு? அண்ணனுக்கு கொண்டு போறீங்க. அதனால இன்று அண்ணனுக்கு நான் கொடுக்குறேன். வருமா? மகேஸ்வரி, நாளை காலை அவனுக்கு மணிமுடி சுட்டு விழா. பெரும் வழித்தோடு சுட்டு விழா பறந்துள்ளார். அதனால அண்ணனுக்கு தவறாம அப்படியாகட்டும். இப்பொழுது அண்ணனுக்கு இந்த பாலை கொடுக்க வேண்டும். இப்பொழுது சென்று அண்ணனுக்கு இந்த பாலை கொடுக்கலாம். இந்நாட்டு இளவரசுக்கு மணிமுடி சூட்டு விழா நடக்க போகிறது. இந்த மணிமுடி சூட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் இந்நாட்டு இளவரசனுக்கு பால் எடுத்து செல்வது வழக்கம். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். யாராவது வருகிறார்களா? யாரும் வரவில்லை. இப்போது விஷத்தை இந்த பாலில் கலக்குகிறேன். அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அண்ணனை காணவில்லை. அண்ணன் எங்கே சென்றிருக்கிறார் என்று ஒன்றும் புரியவில்லை. அண்ணா, எங்கடா இருக்கீங்க? எனக்கு மணிமுடி சுட்டு விழா என் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்படி இந்த நாட்டை சுற்றி வரலாம்? இன்னொருவர் வேதனை இவர் கணக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டேன். இப்போது அரண்மனைக்கு புறப்படவில்லை என் தந்தை